புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்லோட பிளே ஆஃப் அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன மேட்ச் நம்ம பார்த்தோம்னா எல்எஸ்ஜி வெஸ் சிஎஸ்கே மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம். இங்க எல்எஸ்ஜி வந்து விளையாடினப்போ எங்க இடத்துல நாங்க தான் ராஜா அப்படின்னு சென்னை வந்து ஜெயிச்சு காட்டினாங்க. அப்படியே பழிக்கு பழி தீர்த்திருக்காங்க இன்னைக்கு எல்எஸ்ஜி. ஸோ இந்த மேட்சை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்க இடத்துல அவங்க ராஜா, அவ்வளவுதான். ஈக்குவேஷன் சரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎஸ்கே பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மும்பை இந்தியன்ஸ்னு ஒரு டீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டீம் வந்து இப்ப திடீர்னு ஒரு பேய்த்தனமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 மேட்சா அவங்க வந்து நம்பர் 10ல இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 9ஆவது வரணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்து அவங்க 9 வந்தாங்க. நீங்க 9லாம் போக விட மாட்டோம், அவங்களை 10க்கு அனுப்புறோம் பாருங்கன்னு எல்எஸ்டி பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்த வேலையை. அது இன்சிடென்டலா பேசிட்டு இந்த மேட்சுக்குள்ள வரலாம். அதை பத்தி நீங்க பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட ஃபேவரட் டீம் பஞ்சாப் வந்து மும்பை தோக்கடிச்சிருக்காங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, பஞ்சாப் பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இப்ப இந்த சிஎஸ்கே பத்தி முடிச்சிடலாம். சிஎஸ்கே வந்து பாவங்க, இது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சிஎஸ்கே இந்த மேட்ச் அவங்க தோத்ததை வச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 போலரோட போறாங்க. 5 போலருக்கு மேல உள்ள போலர் கிடையாது. அப்படி உள்ள இருக்கிற போலர் எடுக்கணும்னா இங்க இருந்து ஒரு ஆளை துரத்தணும், அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் போகணும். 6வது போலர் ஆப்ஷனே இல்லாம தான் போறாங்க. அப்படி இருக்கிற ஒரு போலருக்கும் அந்த பிரசாந்த் வீருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார் ருத்ராஜ். என்னமோ தெரியல, இது எதுவும் ஃபாஸ்ட் போலிங் ஃபேவரபிளா இருக்கா மாதிரி இந்த விக்கெட்ல அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல எடுத்த ஒரு 11 கடைசியில அடி வாங்கினது பூரா ஃபாஸ்ட் போலர்ஸை போட்டு பிச்சு மேய்ஞ்சிட்டாங்க இன்னைக்கு. அதுவும் கம்போஜ் வந்து இனிமே லக்னோ வழியா கூட போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை இன்னைக்கு அடிச்ச அடியை பார்த்தா 2.4 ஓவர்ஸ்ல 63 ரன்னுங்க. 2 ஓவர்ல 4 6 ஈச். அந்த மாதிரி ஒரு ஒரு மட்டமான போலிங் இன்னைக்கு சிஎஸ்கே போட்டாங்க. கம்போஜ் வந்து அதை லீட் பண்ணாரு அந்த மாதிரியான ஒரு போலிங் ஸ்குவாடை. என்ன பண்றது, ரொம்ப பேடா இருந்தது. பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சிஎஸ்கேக்குன்னு சொல்ல அவங்களும் வந்து அந்த டாப்ல சஞ்சு சாம்சன் அடிக்கல அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பர்ஃபார்ம் பண்றதே இல்லை. போலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அகில் ஹுசைன் ஆடி இருக்காரோ அப்பெல்லாம் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. நம்ம தான் ஜெயிச்சிடுறோமே அப்படிங்கிறதுனாலே அகில் ஹுசைனை டிராப் பண்றாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தோக்கணும்னு முயற்சி பண்ணி தோத்துட்டு இருக்காங்க. கொடுக்கலாம், அவங்களை பாவம், அவங்களோட முயற்சியில அவங்க ஜெயிக்கிறாங்க. 14 கோடி கொடுத்தாங்க, அதுல ஒரு 14 கோடி இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கா. கண்டிப்பா எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஆனார். நம்ம கார்த்திக் சர்மாவை சப்போர்ட் பண்றதுக்கே எல்லாரும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் பாருங்க, அது என்ன பாலிஷ்டு இன்னிங்ஸ் பாருங்க. 20 வயசு ஒரு பையனுக்கு உள்ள அந்த மெச்சூரிட்டி. அந்த இடத்துல 2 விக்கெட் போன உடனே நம்மளும் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டோம்னா அந்த இடத்துல அதுவும் பிரேவிஸ் வந்து ஃபார்ம்லயே இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் தள்ளி ஆடி ரன்ன பாலே தான் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பாஷால சொல்ற மாதிரி அவர் அதோட அதர் சைட் ஆஃப் கார்த்திக் சர்மா திடீர்னு காமிச்சிட்டு கொஞ்சம் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டையும் கொஞ்சம் ஏத்தினாரு கடைசியில பார்த்தா. பட் நல்ல இன்னிங்ஸ், வெரி குட் இன்னிங்ஸ், பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸ். அது கம்ப்ளீட்லி ஓவர் ஷேடோடு பை மிஷேல் மார்ச்லாம் அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா யாரும் போலிங்லாம் போட முடியாதுங்க. அது இது பொட்டி கிரவுண்ட், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி மேசிவா அடிச்சாங்கன்னா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க பாத்தீங்கன்னா ஆல் ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தாங்க. 2 ஓபனர்ஸும் சரி, இந்த பக்கம் ஸ்பென்சர் ஜான்சன் போலிங்கும் சரி. பட் கையில இருந்து மேட்சை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்லயே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர். ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஷார்ட் பால் அப்படிங்கறத அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அன்சுல் காம்பேஜ் வந்து தொடர்ச்சியா ஒரே ஓவர்ல 4 6 கொடுக்குறாரு. கடைசியில அதே மாதிரி 4 6 கொடுக்குறாரு. எல்லாமே ஷார்ட் பால். பால்ல ஒரு வெரைட்டியே இல்லை. இத்தனைக்கும் அவர் வந்து பர்பிள் கேப் ஹோல்டர்ல வேற நிறைய வாட்டி வந்துட்டு போயிருக்காரு. அந்த லீடர் போர்ட்லயும் அவர் வந்து இப்போதைக்கு அந்த பொசிஷன்ல வந்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு பவுலர் வந்து இந்த மாதிரி பவுலிங் போடுறது சிஎஸ்கேக்கு எந்த மாதிரி டிராபேக் அமையுது? அதான் டிராபேக் அமைஞ்சதுதான் தெரிஞ்சிச்சு, ரிசல்ட்ல தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட்லி அன்சுல் காம்போஜ் வந்து கம்ப்ளீட்லி ஆஃப் கலர். ஒரு ஐடியாவே இல்லைங்க. நம்மள 2 6 அடிச்சுட்டாங்க அப்படின்னா 3வது பாலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் லெவல் கிரிக்கெட்டர் கூட ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு தோணும். ஒன்னு ரவுண்ட் விக்கெட் வரணும்னு தோணும், கொஞ்சம் ஒரு வைடு யார்கர் போடலான்னு தோணும், ஈவன் ஒரு வைடு போடலான்னு தோணும், ஒரு நோபால் போடலான்னு தோணும். இல்லைன்னா ஒரு தேவையில்லாத ஒரு பவுன்சர் போட்டு அது 4 பை போனா கூட பரவாயில்ல. அந்த பேட்ஸ்மேனை கொஞ்சம் அன்செட்டில் பண்றதுக்கு
என்ன பண்ணணுமோ பண்ணணும். மேபி நடுவில் ஷூ லேசா கட்டிட்டு திருப்பி கட்டினா கூட கட்டலாம், டைம் டிலே பண்ற மாதிரி. அதுக்கெல்லாம் இப்போ ஃபைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஃபைன் போடுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணா. பட் எதோ ஒண்ணு பண்ணலாம் இல்ல, அது வந்து அந்த மொமெண்டம் கொஞ்சம் ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்து போட்டு நீங்க சொல்ற மாதிரி 3/4 லெங்த் போட்டு போட்டு கொடுத்துட்டே இருக்காரு அவரு ஷார்ட்டா போட்டு கொடுக்க கரெக்டா அவர் எய்ம் பண்ணிட்டு நிக்கிறாரு, அந்த ஷாட்டே ஆடுறாரு அவரு. மிட் விக்கெட்லயும் ஸ்கொயர் லெக்லயும் துரத்தி அடிச்சாரு பால. ஆஃப்ல ஒண்ணு அடிச்சது பார்த்தா அந்த 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 ஒரு சிக்ஸ பார்த்தா ஐயோ அந்த மாதிரி இருந்தது. பவர் ஹிட்டிங் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஹாஃப் பேக்டு ஷாட்ஸ் எல்லாம் கிடையாது, அது ஃபுல் ஃபிளட்ஜட் ஷாட். பறக்குது பால் தரையில இருந்து இவ்வளவு உயரத்துல பிளாட் சிக்ஸ் எல்லாம் போகுதுங்க. ஒன்றும் அவ்வளவுதான், கம்ப்ளீட்லி யுவர் த்ராஷ்டு, அவ்வளவுதான். சிஎஸ்கே வந்து த்ராஷ் பண்ணிட்டாங்க எல்எஸ்ஜி. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம்னா ஆகாஷ் மகராஜ் சிங் அவரோட அந்த பவுலிங் எப்படி பாக்குறீங்க? பேக் டு பேக் அவர் தான் வந்து எல்எஸ்சியை வந்து இந்த மேட்ச்குள்ளேயே எடுத்துட்டு வந்தாரு. டாப் ஆர்டர் எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அவர் யூஸ் பண்ணது எல்லாமே குட் லென்த் பால், நிறைய ஷார்ட் பால்ஸும் ட்ரை பண்ணாரு. உர்வில் பட்டேல் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஹீரோவா இருந்தாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன வீக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த பாலை போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஹோம் ஒர்க் ஏன் சென்னையில இல்ல உர்வில் பட்டேலுக்கு என்ன வீக்னஸ்ன்னா பார்த்து ஹோம் ஒர்க் பண்ற அளவுக்கு உர்வில் பட்டேல் ஒன்றும் அவ்வளவு இன்னிங்ஸ் ஆடி இல்ல, அதெல்லாம் இல்ல. நல்ல லெங்க் போட்டாரு ஆகாஷ் சிங், பியூட்டிஃபுல் லெங்க் போட்டாரு. அந்த லெங்க்ல அடிக்க முடியல, அதுதான். நீங்க பாட்டம் லைன் ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா அடிக்க போறாங்க, ஃபுல்லா போட்டீங்கன்னா அடிக்க போறாங்க. அந்த ஒண்ணு குட் லெங்க்ல போடணும், இல்ல யார்கர் போடணும். ஒருத்தர் கூட யார்கர் வரல சிஎஸ்கே பவுலர்ஸுக்கு, ஒருத்தர் கூட வரல. ஒரு பால் டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம், அப்துல் சமதுக்கு ஜான்சன் போட்டது கொஞ்சம் காலில் ஏத்தின ஒரு பால், அது கூட அந்த ஒரு ஃபிளிக் ஷாட்டுக்கு போனாரு, அக்ராஸ் த லைன் ஆடினாரு சம்மது அந்த பால். இல்லைன்னா ஆடக்கூடிய பால் தான் அது, அவர் அடிக்க போயிட்டு தான் அவுட் ஆனாரு. ஸோ நீங்க இந்த அண்டர்நீத் பேட் வச்சுட்டு பால் உங்களோட பாலோட லெங்த் அண்ட் லைனை பார்த்தீங்கன்னா நீங்க அந்த பேட் வந்து பாலுக்கு கீழே போக விடக்கூடாது. நீங்க இப்போ உங்களோட யார்கர் எப்படி இருக்குன்னா அந்த பேட்டு பாலுக்கு கீழே போகக்கூடாது, கீழே போனாலே எலிவேஷன் தான், தூக்கிடுவாங்க. அதனால அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எலிவேஷன் கிடைக்கிற மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஒரு ஐடியா இல்லாம போட்டுட்டு இருக்காங்க சிஎஸ்கே. இது ஒன்றும் பண்ணவே முடியாது. இது மேட்ச் கையை விட்டு போயிடுச்சுங்க. 3rd ஓவர் 4th ஓவர்லயே முடிஞ்சு போச்சு மேட்ச். அதுக்கப்புறம் அவங்க உள்ள வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஆள் நினைச்சிருந்தா பண்ணலாம், 100 ஆமது பண்ண முடியும். ஆனா அவருக்கு ஏத்த பிச்சும் இல்லை இது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் போட்ட 4 ஓவர் பிரமாதமா போட்டு. டீம் செலக்ஷனை எப்படி பாக்குறீங்க நீங்க? 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர் தேவையா இந்த இடத்துல? இல்லையேங்க, யார் இருக்கா? மேட் ஹென்ரி தான் உள்ள போட்டு வரணும். நீங்க வேற யாருமே இல்லையே, எல்லாருமே அடிபட்டு ஊருக்கு போயாச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க இருக்கிறத வச்சுட்டு தான் ஒப்பேத்தணும். அதுக்கு மேல ஒரு ஸ்பேர் போலர் உங்க கையில இருக்கிற போலருக்கு போலிங் கொடுக்குற கான்பிடன்ஸும் வரல. 100 ஆகும்போது நல்லா போட்டிருக்கும் போது கூட ஒரு ஓவர் பிரசாந்த் வீருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஒண்ணுமே ட்ரையே பண்ணல. அவரு எனக்கு என்ன ருத்ராஜ் பார்த்தா இந்த சீரீஸ் விட்டுட்டா மாதிரி தான் இருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து இப்ப தோக்குறோமேங்கிற மாதிரி அதுக்காக ஒரு கன்சர்ன்டா இருக்க மாதிரியும் தெரியல. இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்காரு அவர் ஒண்ணு ஒரு புதுசா ஒண்ணு நம்ம ஏதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் இல்லை அவர்கிட்ட. ஆக்சுவலி இது ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நெகட்டிவிட்டி இருக்க மாதிரியே ஒரு அப்ரோச்ல வந்து they don't deserve to win, they don't deserve to go to playoff. போனாலும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இன்னொரு பெட்டர் டீம் மேல போறதை இவங்க கெடுப்பாங்க, அவ்வளவுதான். சில எலெக்ஷன்ல ஒரு கட்சி கெடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. ஓகே நம்ம பாலிடிக்ஸ் பத்தி பின்னாடி பேசலாம். இன்னும் 2 டீம் மேல வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொன்னீங்கல்ல நீங்க, அந்த 2 டீம் எந்த டீமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு? இப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட ரிசல்ட் வேற எதையும் பாதிக்க போறது இல்லை. என்ன சிஎஸ்கே இருந்த இடத்துல நிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த மேட்சுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்ல இருந்தாங்களோ அந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க. அடிப்படையில கீழே வந்திருக்காங்க, RR மேல போயிருக்காங்க. நான் பாயிண்ட் மட்டும் முடிக்கிறேன். இப்போ பாயிண்ட பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சி இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால ஒன்னும் பெருசா அவங்களுக்கும் ஒன்னும் பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கு. இனிமே இருக்கிற இப்பதான் 12 மேட்சஸ் முடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. இப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் 12ல இருக்காங்க. இப்ப சிஎஸ்கேக்கு மேல இருக்கிறது வந்து சிஎஸ்கேக்கு ஈக்குவலா இருக்கிறது RR இருக்காங்க. மேல இருக்கிறது ஒரு பாயிண்ட்ல பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாப் வந்து அடுத்த 2 மேட்ச் தோத்தாங்கன்னு வைங்க, அவுட். அவங்க பஞ்சாப் அவுட்.
சிஎஸ்கே அடுத்த 2 மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா சான்ஸ் இருக்கு. அந்த அதே மாதிரி ஆர்ஆர் எத்தனை மேட்ச் ஜெயிக்க போறாங்க பேலன்ஸ் 2 மேட்ச்லங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவுல சத்தம் போடாம கேகேஆர் வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு கேகேஆர் வர்சஸ் ஜிடி மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியல் மேட்ச். கொஞ்சம் ஜிடி வந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. அவங்க கேகேஆர் வந்து நாளைக்கு இழுத்து கீழே விட்டாங்கன்னு வைங்க, அது இன்னும் கூட கொஞ்சம் சுத்திக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஓகே, இப்ப பஞ்சாப்க்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் எல்எஸ்சி கூட மேட்ச் இருக்கு. இந்த 2 மேட்ச அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு தோல்வி. சோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? 13 பாயிண்ட்ல இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தோல்வி இல்லைங்க, கடைசி 5 மேட்ச் தோல்வி. லாஸ்ட் 5 மேட்சஸ் உத, முதல் 6 மேட்ச் ஜெயிச்சாங்க, அப்புறம் 5 மேட்ச் உத. அதனால நீங்க நான் ஸ்டாப் தோத்துட்டு வராங்க அவங்க. ரொம்ப கஷ்டம். பாட்லெட்ல இந்த மாதிரி போலிங் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்படி எல்லாம் இருந்தாங்க. அந்த டீமுக்கு கஷ்டமோ இல்லையா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல சார். உங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டீம். எனக்கு பஞ்சாப் ரொம்ப பிடிச்ச டீம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். பஞ்சாப் வந்து பிளே ஆஃப் போகலன்னா நான் வருத்தப்படுவேன், நிச்சயமா வருத்தப்படுவேன். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. கண்டிப்பா வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலை வருமா பஞ்சாப்க்கு? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா வரா மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஆட வேண்டியது நீங்க வேற ஆர்சிபின்னு சொல்றீங்களே. அப்படியே ஆர்சிபி நம்ம எடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்கு. இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிற எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் எப்படி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்ப 16 பாயிண்ட்ல இருக்காங்க ஆர்சிபி, டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். இல்ல, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப இந்த 2 மேட்சுமே தோத்தா கூட அவங்க ஒன்றும் பிளே ஆஃப் விட்டு வெளில போறதுக்கு இல்லை. அவங்க அஷ்யூர்டு பிளே ஆஃப். அதனால என்ன கொஞ்சம் அந்த நம்பர் 1ல இருந்து இறங்குவாங்க, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் அலாமிங்கா ஒன்றும் கிடையாது. பட் அந்த அவங்க நம்பர் 1ல இருக்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஜிடி அப்படியே நம்ம பாயிண்ட் டேபிள்ல 2வது இடத்துல இருக்கிற ஜிடியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கேகேஆர், அதாவது நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கேகேஆர் கூட விளையாட போறாங்க. அண்ட் தென் சிஎஸ்கே கூட அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இந்த 2 கிளாஷ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஜிடிக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச் இது, சிஎஸ்கேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். அகமதாபாத்ல போய் விளையாட போறாங்க சிஎஸ்கே. அகமதாபாத்ல எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், வெரி வெரி டிஃபிகல்ட். அகமதாபாத்ல அவங்க வந்து ஜிடி வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹோம் கண்டிஷன் ஃபேண்டாஸ்டிக்கா யூஸ் பண்றாங்க. ஜிடி டீம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க டீம். அது திடீர்னு ஜேசன் ஹோல்டருக்கு எங்கேருந்தோ வந்து உள்ள இறங்கி இருக்காரு, பேய் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் எடுத்தா அப்படி ஒரு போலிங் போடுறாரு, திடீர்னு பேட்டிங் வந்து ஒரு கலக்குறாரு, அன்பிலீவபிள் கேச்சஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அவர் பார்த்தா ஒரு அந்த அந்த ஜிடிங்கிற அந்த டீமுக்கு ஒரு புது பரிமாணம் கொடுத்துருக்காரு ஜேசன் ஹோல்டர். டீமும் நல்லா செட்டில் ஆயிருக்கு. கேகேஆரும் பாருங்க, திடீர்னு வந்து ஆலன் ஓப்பனிங் வந்து அடிக்கிற அடியை பார்த்தா இன்னைக்கு மிஷல் மார்ஷ் அடிச்ச மாதிரி இருக்கு. பவர்ஃபுல் ஹிட்டிங் இருக்கு. அவர்லாம் இன்னோ டைம் மேட்சை பிடிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி பேட்டிங். அவங்களுக்கெல்லாம் கை பிடிச்சதுன்னா வேற மாதிரி இருக்கும். ரிங்கு சிங் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போலிங் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நாராயண் அண்ட் வருண் நல்லா தான் போடுறாங்க. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஜிக்ஸாகா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும். பட் கேகேஆர் இஸ் டூயிங் ரியலி வெல். இப்ப நம்ம எதிர்பார்த்ததை விட, ஆரம்பத்துல அவங்க இருந்ததை விட இப்ப திடீர்னு அவங்களோட எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எம்ஐ கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நேற்று ஆடின கேமை பாத்தீங்களா, திலக் வர்மா ஆடின கேம்லாம் கெட்டாலும் மேன்மக்களேன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எம்ஐ, எல்எஸ்ஜி, கேகேஆர்ல இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்டா இந்த கேம்லாம் எங்கடா இருந்தது உங்களுக்கு ஆரம்பத்துலன்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஓகே சார், இப்ப எஸ்ஆர்எச் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் இருக்கு, அண்ட் தென் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டீம். இது சிஎஸ்கேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டீம். இந்த ஆர்சிபி எஸ்ஆர்எச்சோட இந்த காம்போ மேட்சஸ் எப்படி அமைய போகுது? நல்லா இருக்கும். சிஎஸ்கேவோட ஆட போறது வந்து சேப்பாக்ல ஆடுறாங்க. அகில் ஹுசேன் ஆடினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆர்சிபி செம்ம பேட்டிங் லைன் அப் இருக்குங்க. ஐயோ பயமா இருக்கு அந்த ஆர்சிபியோட பேட்டிங் லைன் அப் இருக்கிறது பார்த்தா. திடீர்னு பார்த்தா இந்த மனுஷனுக்கு வேற கை பிடிச்சிருக்கு. ஒரு பேயாட்டம் ஆடினாரு கோலிக்கு சொல்றேன். அப்படி இருக்கு. அதனால ஒரே ஒரு அந்த அந்த ஓரமா இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா, சென்னையில் ஆடுறாங்கிறது தான். அகில் ஹுசேன் ஆட முடியும். அகில் ஹுசேன் ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேட்ச். இல்ல நம்ம இப்ப முடிச்சுக்கலாம்ப்பா, அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா விட்டுற வேண்டியதுதான். ஓகே, இந்த ரேஸ்ல இருக்கிற அடுத்த அணி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆர்ஆர், எல்எஸ்டி கூட இருக்கு. இந்த மேட்ச் எப்படி போகுது அவங்களுக்கு? ஆர்ஆர் இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க தொட்டு எப்படி ஆடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான். ஆரம்பத்துல ஒரு 4-5 மேட்ச் திடீர்னு கலக்குன்னு கலக்குவாங்க. இந்த முயல் ஆமை ரேஸ்ல வந்து முயல் ஓடி போற மாதிரி ஓடி போயிட்டு படுத்து தூங்கிடுவாங்க, அவ்வளவுதான்.
பின்னாடி வர ஆமையெல்லாம் ஜெயிச்சுட்டு போகும். இவங்களுக்கு முயலாமை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கு. போறதுக்கு வரைக்கும் ரியான் பராக் வேற இல்ல. அவரு அங்க 1008 இதுக்கு ஜெய்ஸ்வால் கிட்ட திடீர்னு கேப்டன் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, கை புரியல, கால் புரியல, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. இன்னைக்கு யாரு அவர் எதிர்பார்த்தது அதானே சார்? கேப்டன்சி கிடைச்சது யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாம் கேப்டன் இல்லை. கேப்டன்னா இருக்கணும்னு ஒரு சில தகுதிகள் இருக்கு. அது அவர்கிட்ட இருக்க மாதிரி தெரியல. பார்க்கலாம். ஓகே சார். இப்போ ஓவராலா எந்தெந்த டீமுக்கு என்னென்ன மேட்சஸ் இருக்கு, பாயிண்ட் டேபிள்ல எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுல இருந்து ஒரு 4 பெஸ்ட் 4 டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்னா எந்த டீம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏன்னா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ரேஸை நோக்கி வந்தாச்சு. ஆர்சிபி ஜிடி போயிடுவாங்க டெஃபினட்டா. அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ரீடைன் பண்ணிப்பாங்க அந்த அவங்களோட இடத்த. எஸ்ஆர்ஹெச் போயிடுவாங்கன்னு தான் தோன்றது. ஒரே சிஎஸ்கே கிட்ட அந்த ஒரு மேட்ச் கொஞ்சம் குரூஷியல் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா சேப்பாக்கில் ஆடுறதுனால ஐ ரிப்பீட் எஸ்ஆர்ஹெச் போயிடுவாங்க, மேலே போயிடுவாங்க. எனக்கு என்னமோ இப்போ அந்த இருக்கிற ரேஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு மேட்ச் அந்த மீதி இருக்கிற 2 மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சு பஞ்சாப் ரீடைன் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. தனி காதல் பஞ்சாப் மேல. அதனால சார் உங்க மேட்ச் சினாரியை வச்சு சொல்லுங்க சார். உங்களுக்கு இருக்கிற காதல் அப்புறமா இருக்கட்டும், மேட்ச் சினாரியை வச்சு. நான் வந்து பஞ்சாப் போயிடுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காதலை தெரிவிச்சேன். ஓகே சார். அப்ப சிஎஸ்கேக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பிளே ஆஃப்ல இல்ல சிஎஸ்கேக்கெல்லாம் பாசிபிலிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் they don't deserve it. இல்ல டீம் இல்லைங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பாவம், இதுக்கு மேல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களே சொல்லிருக்கீங்க பஞ்சாப் வந்து கன்சிக்யூட்டிவா 6 மேட்ச் தொடர் தோல்வியில இருந்து வராங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மிச்சம் 2 மேட்சும் தோக்குறது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு? தோக்குறது 5 மேட்ச் தோத்துட்டாங்களா, மிச்சம் இருக்கிறது 2. அந்த லா ஆஃப் ஆவரேஜ்ல திரும்பாதுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா 6 மேட்ச் ஜெயிச்சவங்க தானே 5 மேட்ச் தோத்தாங்க. அப்ப திரும்பிச்சு இல்ல, இப்பவும் திரும்பலாம் இல்ல. அப்போ ஓகே சார், லவ்னால சொல்றீங்க அத. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது அப்படிங்கறத இன்னும் ஒரு 4-5 டேஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிஎஸ்கே அவங்க பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ள எந்த மாதிரி காம்பீட் பண்ணி எப்படி உள்ள வர போறாங்க, இல்ல எலிமினேட் ஆகி கீழே போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.